அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். நம்முடைய மனம் பல்வேறு எண்ணங்களை நமக்குள் கொண்டு வந்து அதை வெளிப்படுத்தும். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை வைத்து அவர்களுடைய நோய்த்தன்மையினை, நோயினுடைய தீர்க்கக்கூடிய மருந்தினை ஹோமியோபதி மருத்துவம் கண்டுபிடிக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசு த்ரோஸ் திங்ஸ் அவே, அதாவது பொருட்களை தூக்கி எறிதல். இந்த மன அமைப்பு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன். அதுவும் சுவாரஸ்யமாக இருக்கட்டுமே, அப்படியே ட்ரையாக ஒரே சப்ஜெக்டாக போயிட்டு இருந்தா அப்படி நல்லாவா இருக்கு அப்படின்னு. கவிஞர் கண்ணதாசன், என்ன அற்புதமான கவிஞன், தீர்க்கதர்ஷி, ஞான கடல். அவர் பாடாத பாடல் இல்லை, எழுதாத கவிதைகள் இல்லை, சொல்லாத உண்மைகள் இல்லை. எல்லாத்தையும் பட்டவர்த்தனமாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் என்று நினைக்கின்ற பொழுதே நமக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி உள்ளத்திலே பொங்குகிறது. ஒரு நாள் அவருடைய உதவியாளர் கண்ணப்பன், அவர் கண்ணதாசன் வீட்டுக்கு செல்கிறார். கண்ணதாசன் வாசலிலே ஈசி சேரில் உட்காந்துருக்கார். போனால் ஒரே சவுண்டு, வீட்டில் பாத்திரத்தையெல்லாம் தூக்கி ஹாலில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டமால் டிமில் நல்லா உருண்டு உளுருது. இவர் வெளியே அப்படி ஆயா உட்காந்துருக்கார். கண்ணப்பன் பார்க்குறாரு கவிஞர். என்ன கண்ணப்பா, என்னன்னு பார்க்குறியா? வேறு ஒன்றும் இல்லைப்பா, வீட்டில் தான் நேற்று ஒரு கட்டுரை ஒன்று எழுதணும் இல்லையா பத்திரிகையில். கட்டுரையை படிச்சுட்டு அம்மா இது மாதிரி சத்தம் போடுறா, நான் டைவர்ஸ் வேணுன்றா, ஊருக்கு போகிறேன்றா அப்படின்னு. இது என்ன நடந்ததுன்னா, கண்ணதாசன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு ஒரு கட்டுரையை ஒரு பத்திரிகையிலே எழுதிவிட்டார். இதை படித்த அவருடைய மனைவி, அவங்க பேர் பார்வதி அம்மான்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், அவங்க அதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. எதிர்த்துட்டு நிச்சயமாக பேசுகிறாங்க, உன்னோட வாழ்ந்த என்ன பிரயோஜனம், நீ எம்ஜிஆரை பற்றி இப்படி எழுதிட்டியே அப்படின்ட்டு. அந்த கோபத்தில் தூக்கி எறிகிறார்கள். அப்புறம் கண்ணப்பன் சமாதானப்படுத்தி, கண்ணதாசன் அடுத்த நாள் அந்த பத்திரிகையை விட பன்மடங்கு அதிகம் சர்க்குலேஷன் ஆகக்கூடிய பத்திரிகையில் எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து எழுதுகிறார். காரணம் என்னன்னீங்கன்னா, அவங்க கேரளாவை சேர்ந்தவர்கள். இது ஒரு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். அதாவது அந்த நாட்டுப்பற்று, எம்ஜிஆர் மேல் இருந்த கிரேஷ், அவர் மேல் இருந்த பக்தி, இதெல்லாம் அந்த காலத்திலே பெண்களுக்கு எப்படி இருந்தது என்பதை விட, அந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், ஒரு மொழியை நேசிக்கக்கூடியவர்கள், வாழ்ந்த பகுதியை நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களை சார்ந்த அந்த மண்ணை சார்ந்தவர்களை பற்றி வேற யாராவது தவறாக எழுதினால், ஏன் கணவனே தவறாக எழுதினாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், அது எந்த அளவிற்கு தேசப்பற்றியும் நாட்டு பற்றியும் ஊர் பற்றியும் மொழி பற்றியும் காட்டுகிறது. அதன் பிறகு சமாதானம் ஆயிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஏன் இதை சொன்னேன்னா, வேகம் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளை தூக்கி எறிதல் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ள வரும். எப்போ வரும்? அதாவது தான் கேட்டது கிடைக்கல அப்படின்னொன்னே இன்னொரு பொருளை தூக்கி எறிவாங்க, சண்டையில் தூக்கி எறிவாங்க, கோபப்பட்டு வெறுப்பில் தூக்கி எறிவாங்க. இப்படிப்பட்ட அந்த தூக்கி எறியும் செய்கை உடையவர்கள், பண்பை உடையவர்களை உடனடியாக மாற்றுவதற்கு அற்புதமான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது நண்பர்களே. சின்னா, கிரியோசோட்டம், ஸ்டாபிசாகிரியா போன்ற மருந்துகள் அற்புதமாக வேலை செய்து அந்த பொருளை தூக்கி எறிகின்ற அந்த நேச்சரை மாற்றிவிடும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்று கூறி, இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பெறுவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.